வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா மனசில் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். நம்ம வந்து எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வாங்குவோம், கட் ஆஃப் தாண்டுவோமா, 200க்கு 170க்கு மேலே எடுப்போமா, 180க்கு மேலே எடுப்போமா, இல்லை கம்மியாக எடுப்போமா, இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் இன்றைக்கி நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னும் ஸ்பீடாக வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சில பேர் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 130 140 அந்த லெவலில் கூட வந்து இருக்கலாம், இல்லை அதிகமாக வந்து இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா அதே மெயின்டைன் பண்ணி ஸ்பீடாக படிங்க. ஒருவேளை நீங்கள் வந்து கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஸ்பீடாக உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்பீடப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா செக் யுவர் நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ வந்து டெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டை பேஸ் பண்ணி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ ரேண்டம் டெஸ்ட் வந்து வைக்கும். இந்த டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின், ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு 20 கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம 20 கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 10 மார்க் வந்து கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா தான் 200க்கு வந்து வரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த 200க்கு பார்த்தோம் அப்படின்னா 40க்கு கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ரொம்ப லோ லெவலில் படிக்கவே ஆரம்பிக்கலை அப்படிங்கிற அர்த்தம். ஸோ வந்து 80 வரைக்கும் எடுக்கீங்க அப்படின்னா 80க்குள்ளே எடுக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சிலபஸ்னால் என்னென்னு தெரியுது. 120 எடுக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மீடியம் லெவலில் வந்து இருக்கீங்க. இன்னும் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். 160 இல்லை அதுக்கு மேலே எடுக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து தெளிவாக கரெக்டாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதே ஸ்பீடில் போனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக போஸ்டிங் அடித்து நல்ல போஸ்டிங்கை வந்து வாங்கிடலாம். ஓகே, இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து இருக்குது. நீங்கள் அங்கேருந்தே டேரெக்டாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடித்தோடனே ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து மார்க் மட்டும் தான் முதல்ல வரும். நீங்கள் வந்து டீட்டெயிலாக எல்லாமே பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து டீட்டெயில் ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஆப் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் அப்படிங்கிற நேமில் வந்து இருக்கும். நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணோடனே மொதல் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் இந்த கார்னரில் வந்து ஒரு 3 கோடு இருக்குது, அது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 3வது டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே செக் யுவர் நாலேஜ் அப்படிங்கிற டெஸ்ட்டில் இதுக்குள்ளே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து டிஎன்பிஎஸ்சி நாலேஜ் மார்ச் 7 அப்படிங்கிற டெஸ்ட் வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கீழே வந்து டேரெக்டாக இருக்கக்கூடிய லிங்க்கை அட்டன் பண்ணாலுமே நீங்கள் அதுக்கப்புறம் ஆன்சர் கீ செக் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உள்ளே வந்து போயிடும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்கள் மார்க் என்னது, ஸோ டோட்டலாக எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து உங்கள் ரேங்க் என்னது, அதுக்கப்புறம் வந்து லீடர் போர்டு, ஸோ வந்து டாப் மார்க் வாங்கினவங்க யார் யாரெல்லாம், இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட மார்க்கு ரேங்க்கு இதை மட்டும் பார்க்காம தப்பான கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிற இந்த வியூ சொல்யூஷன் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் இந்த மாதிரி எல்லாமே வந்து வரும். ஓகே, ஸோ வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேங்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி முடித்த உடனே வரல அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து பாருங்கள். ஏன் அப்படின்னா 2 மணி நேரம் கழித்து அப்போ யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அதை ஃபுல்லாக மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 hours கழிச்சு வந்து எல்லாருக்குமே வந்து வரும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து முதல்ல அட்டன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த டயத்தில் ஒரு 50 பேர் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 50க்கு நீங்கள் வந்து எத்தனை ரேங்க் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்போ வந்து ஒரு 500 பேர் 1000 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம். அப்போது உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து 1000க்கு எத்தனை ரேங்க் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ அப்டேட் பண்ணி வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ டெஸ்ட்டு அட்டன் பண்ணாலுமே அப்பப்போ ரேண்டமாக ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் 3 டேஸ்க்கு அப்புறம் ஓவரால் 500 பேர் 1000 பேர் அவங்களாம் நீங்கள் வந்து எத்தனை அப்படிங்கிற மாதிரி வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இன்றைக்கி எந்த லெவலில் இருக்கோம், நமக்கு முன்னால் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம இன்னும் எவ்வளோ ஸ்பீடாக படிக்கணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் லிங்க் இருக்குது. நீங்கள் அங்கேருந்தே டேரெக்டாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.